ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12, அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12, அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 போயிட்டே இருக்குமா. இதுக்குள்ள கொடுக்குற நம்பர் மட்டும் எடுத்துப்போம் 12. இந்த 12 ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக பிரிக்கணும். அதோட டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி இருக்கும். ஏன் 1 வர மாதிரி இருக்குன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் பக்கத்தில் எதுவுமே நம்பர் இல்லையா, அதனால் இங்கே 1ன்னு வச்சுக்கணும். இந்த 12 1 × 12, 2 × 6, 3 × 4 பிரிக்கலாம். இதில் எது டிஃபரன்ஸ் 1 வரும்னா 3யும் 4 மட்டும் தான் டிஃபரன்ஸ் 1 வரும். ஸோ இந்த 12 3 × 4 பிரிக்கலாம். இங்கே இடையில ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்களா, இங்கே ப்ளஸ் சைன் கொடுத்ததுனால இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதோட வேல்யூ 4. இந்த சம் எடுத்துப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஷார்ட்கட் தான். இந்த 12 ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக பிரிக்கணும். அதோட டிஃபரன்ஸ் 4 வர மாதிரி எழுதுறோம். லாஸ்ட் சம்மில் இங்கே எதுவுமே இல்லாதனால டிஃபரன்ஸ் 1 எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல 4 இருக்கிறதுனால இதோட டிஃபரன்ஸ் 4 வர மாதிரி எடுத்துக்கணும். இந்த 12 2 6 12 எழுதலாமா. இப்போ இங்கே இடையில ப்ளஸ் சைன் கொடுத்ததுனால இதில் எது பெரிய நம்பரோ அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 6. நெக்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். இதுவும் சேம் கான்செப்ட் தான். இந்த 12 எடுத்துக்கிட்டு ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக பிரிக்கணும். அதோட டிஃபரன்ஸ் 11 கொடுத்துருக்காங்களா, அதோட டிஃபரன்ஸ் 11 வர மாதிரி இருக்கணும். 12 1 × 12 எழுதலாமா. இங்கே இடையில மைனஸ் சைன் கொடுத்ததுனால இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பரோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் 1.